முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கௌதம் 2 அடி முன்னாடி வைக்க, அபி 2 அடி பின்னாடி வைக்க, அவன் கையில் மாட்டாமல் இருக்க சடனாய் திரும்பியவள் கால் தடுக்கி விழப்போக, "ஏய் பார்த்து!" தாவி அவளது இடையோடு சேர்த்து பிடித்தான் கௌதம். பயந்து போய் அவன் கையை தட்டி விட்டவள் வேகமாய் வெளியேற, எட்டி அவளது கையை பிடித்தவன், "குழந்தை எப்படி இருக்கான்?" அபி அமைதியாக இருக்க, "உன்னைத்தான் அபி கேட்குறேன், குழந்தை எப்படி இருக்கான்?" "நல்லா இருக்கான்." அவனை நிமிர்ந்து பார்க்காம பதில் சொல்லிட்டு வேகமாக வெளியில் வந்தா அபி. தன்னுடைய சீட்டில் வந்து உட்கார்ந்தவளுக்கு படபடப்பு அதிகமானது. இது என்ன சோதனை? யாரை என்னோட வாழ்க்கையில் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சனோ அவங்கிட்டயே வேலை செய்கிற ஒரு நிலமை. பேசாமல் வேலையை ரிசைன் பண்ணிடலாமா? அப்படி பண்ணிட்டா அவர் சொன்னது உண்மை மாதிரி ஆகிடும். அவரை பார்த்து பயந்து தான் நான் வேலையை விட்ட மாதிரி ஆகும். நான் இப்போ என்ன பண்ணுறது? வேலையை ரிசைன் பண்ணால் அப்பா எதுவும் கேட்க மாட்டார். ஆனால் அம்மா, மைத்திலி எல்லாரும் ரீசன் கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது? ஆனால் அவங்களுக்கு பதில் சொல்ல பயந்தா தினமும் இவர் ஆஃபீஸில் ஃபேஸ் பண்ண முடியுமா? கடவுளே, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டு. அபியின் தோள் மீது மாலதி கை வைக்க திடுக்கிட்டு அவளை பார்த்தாள் அபி. "என்ன ஆச்சு அபி? ஏன் இப்படி பயப்படுற?" "ஒன்றும் இல்லை மாலதி, இங்கே பாரு, என்னவோ நீ சரியாகவே இல்லை. அதுதான் எம்டி சார் சொல்லிட்டாருல்ல, உடம்பு முடியலன்னா வீட்டுக்கு கிளம்பு." "அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாலதி, நான் நல்லா தான் இருக்கேன்." "சரி, லன்ச் டைம் ஆயிடுச்சு, வா போய் சாப்பிட்லாம்." பேருக்கு ஏதோ சாப்பிட்டு விட்டு அபி தன்னோட சீட்டில் வந்து உட்கார்ந்தா. அன்னைக்கு முழுக்க அவளுக்கு வேலையில் கவனமே போகலை. இங்கே விஷ்ணு, ராகவி, அவளோட அப்பா 3 பேரும் ரகுபதி வீட்டிற்கு வந்திருக்க. "வாங்கண்ணா, வாங்க வாங்க, எவ்வளவு நாளாச்சு நீங்கள் வீட்டுக்கு வந்து." "எப்படிம்மா இருக்க?" "நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?" "நல்லா இருக்கேம்மா." "என்ன ரகு இன்னும் வீட்டுக்கு வரலையா?" "இன்னும் வரலண்ணா, உள்ளே வாங்க." "அத்தை!" ஓடி வந்து அவளை கட்டி கொண்டாள் ராகவி. "ஏய் வாயாடி, நீ எப்படி இருக்க?" "நல்லா இருக்க அத்தை." "ஆமாம், அது எப்படி அத்தை, உங்கள் 2 பொண்ணுங்களை விட நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க? எல்லாருக்கும் வயசு அதிகமாகிக்கிட்டே போகும், உங்களுக்கு வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது." "ஏய், எதுக்குடி எங்கள் அம்மாவுக்கு ஐஸ் வைக்கிற?" கேட்டுக்கொண்டே வந்தாள் மைத்திலி. "வாங்க மாமா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க." "மகராசியாக இருமா, உட்காருங்க மாமா." "மைத்திலி, எப்படி இருக்க? படிப்பெல்லாம் எப்படி போகுது?" "நல்லா போகுது மாமா, இதுதான் கடைசி வருஷம், இதை முடிச்சிட்டா MBA முடிச்சிருவேன்." "நல்லது தாயி, நீ படிக்கிற அதே காலேஜில் ராகவியையும் சேர்த்து விட்டுரு." "சரிங்க மாமா, நாளைக்கே ராகவிக்கு அட்மிஷன் போட்டுடலாம்." "அதை செய்யுமா." "சரி, அபி எத்தனை மணிக்கு வருவா?" "அக்கா சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவாங்க." எல்லாருமே அபிக்காக வெயிட் பண்ண, "அண்ணா, நீங்கள் குளிச்சுட்டு வாங்க." "மைத்திலி, மாமாவுக்கு ரூமை காமி." "வாங்க மாமா." விஷ்ணுவும் அவங்க அப்பாவும் ஒரு ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர, "நீ வா ராகவி." மைத்திலி ராகவியை தன்னோட ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டா. எல்லாருமே குளிச்சுட்டு டைனிங் ஹால் வர, அது வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்த அஸ்வினும் எழுந்து வந்தான். "பாட்டி, இவர் யார்?" "உன்னோட தாத்தாடா கண்ணு." "அப்போ இவங்க உன்னோட அத்தை." ராகவி ஆசையாக வந்து அஸ்வினை தூக்கிக்க, "திலகா, ரகுபதிக்கு கால் பண்ண." "சொல்லு திலகா." "ஏங்க, வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க?" "கொஞ்சம் லேட் ஆகும்." "ஏன்?" "ஊர்லேருந்து அண்ணன் வந்திருக்காரு." "யார், மாமாவா?" "ஆமாங்க, ஊர்லேருந்து அண்ணன், ராகவி, விஷ்ணு 3 பேருமே வந்திருக்காங்க." "எப்போ வந்தாங்க?"
இப்போ தான் கொஞ்ச நேரம் ஆகுது. சரி, நான் சீக்கிரம் வரேன். அபி வந்துட்டாளா? இன்னும் வரலைங்க. அவளுக்கும் ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. சரி, சொல்கிறேங்க. ரகுபதி அவசர அவசரமாக வீட்டுக்கு கிளம்பி வர, அவர் வர்றதுக்கு முன்னாடியே அபி வீட்டுக்கு வந்துட்டா. மாமா, எப்போ வந்தீங்க? அபி கேட்டுக்கிட்டே வர, கொஞ்ச நேரம் ஆகுது தாயி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மகராசியாக இரு. வேலைக்கு போயிட்டு தான் இருக்கியா? ஆமாம் மாமா. வேலையெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே எவனாவது உங்ககிட்ட வம்பு பண்ணால் சொல்லு, அடித்து தூக்கி ஆணியில் மாட்டிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, வேலையெல்லாம் நல்லா தான் போகுது. ரகுபதியும் அதற்குள் வர, வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? வாடா ரகு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவரும் வந்து காலில் விழ, ஏண்டா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காலில் விழுந்த, அது சரி, இப்போவுமா? நான் எப்போவுமே உங்களுக்கு சின்ன பிள்ளை தானே மாமா. அது உண்மைதான்டா. எனக்கும் உங்கள் அக்காவுக்கும் முதல் குழந்தை எப்போவுமே நீ தான். சரி, எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேன் ரகு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. அண்ணி ஓடி வந்து அவளை கட்டி கொண்டாள் ராகவி. வா ராகவி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குட்டி பையன் என்னம்மா பேசுகிறான் தெரியுமா? பேச பேச ஆசையாக இருக்குது. அபி அமைதியாக சிரித்தாள். சரி சரி அபி, நீயும் குளிச்சுட்டு வந்துரு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இதை வரம்மா. அபி தன்னோட ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர, குடும்பமே ஒன்றா உட்காந்து சிரித்து ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமாக சாப்பிட, டே ரகு, இதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் அக்காவும் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆமாம் அம்மா, அவங்க எனக்கு அக்கா இல்லை, அம்மா. எல்லாருமே பேசி சிரிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு சாப்பிட, அபி எல்லாருடைய கமெண்டுக்கும் அமைதியாக புன்னகைக்க, இதை பார்த்த விஷ்ணுவோட அப்பாவுக்கு மனசே தாங்கலை. சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்ச நேரம் அங்கேயே பேசிக்கிட்டு இருந்தவங்க, சரி வா ராகவி, நம்ம ரூமில் போய் பேசலாம். ராகவி, மைதிலி, விஷ்ணு, திலகா எல்லாருமே மைதிலியோட ரூமுக்கு போக, அபி அஸ்வினை கூட்டிக்கிட்டு தன்னோட ரூமுக்கு போனான். அபி அண்ணி, நீங்களும் எங்கள் கூட வாங்கலேன். இல்லை ராகவி, நீங்கள் போய் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் படுக்க போகிறேன், டயர்டாக இருக்குது, நாளைக்கு வேலைக்கு போகணும். சரி, குட்டி பையனையாவது எங்ககிட்ட விட்டுட்டு போங்க. அபி அஸ்வினை பார்க்க, நான் சித்தப்பா கூட போகிறேன். சரி போ சொல்லிட்டு அபி தன்னோட ரூமுக்கு போயிட்டா. டே ரகு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தோட்டத்து பக்கம் போகலாம் வா. தோட்டத்து ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்தவங்க, என்னடா இது, ஏண்டா அந்த பிள்ளைய இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க? பார்க்க பார்க்க எனக்கு வயிறெல்லாம் எரியுதுடா. உங்கள் அக்கா அடிக்கடி சொல்லுவாடா, உங்கள் அம்மாவே உனக்கு பொண்ணாக வந்து பிறந்திருக்குன்னு. அபி முகத்தில் சந்தோஷமே இல்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த பிள்ளைக்கு இந்த தண்டனை? என்ன மாமா பண்ண சொல்கிறீங்க? ஒரு தடவை நான் அபி விஷயத்தில் தப்பான முடிவு எடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கேன். அவள் விஷயத்தில் எதை செய்யவும் எனக்கு பயமாக இருக்குது. அபி முன்ன மாதிரி யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, பழகிறதில்ல. என்னால் தாங்க முடியல மாமா. யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்லிட்டு ரகுபதி கதறிவிட்டார். வேணும்னே அவள் வாழ்க்கையை கெடுக்கல மாமா. நான் போய் என் பிள்ளை வாழ்க்கையை கெடுப்பனா? கோவமும் ஆத்திரமும் என் கண்ணை மறைச்சிருச்சு. என் பிள்ளை என்கிட்ட நல்ல விதமாக பேசி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? சொல்லிவிட்டு ரகுபதி தேம்பி தேம்பி அழ, ஏய் ரகு, என்னடா இது, குழந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்க? என்னால் முடியல மாமா. என் புள்ள முகத்தில்
பழைய சந்தோஷமும் சிரிப்பும் வரணும். அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். அவள் வாழ்க்கையை சரி பண்ண ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க மாமா. அவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா? அந்த நாயை பற்றி பேசாதீங்க. அவன் எங்கே இருக்கான்னே தெரியல. அஸ்வின் பிறந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்தான். அதுக்கப்புறம் எங்கேயோ போய் ஒழிஞ்சிட்டான். அவன் மட்டும் மறுபடியும் என் கண்ணு முன்னாடி வந்தான், வெட்டி ஊறு போட்டுருவேன். அவனை பற்றி பேசுகிறத விடு. பேசாமல் நம்ம பிள்ளைக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்னம்மாம்மா பேசுகிறீங்க? அபி மட்டும் இருந்திருந்தா இதை நான் என்றைக்கோ செய்திருப்பேன். கூட குழந்தையும் இருக்கானே. அஸ்வினியும் ஏற்றுக்கிற ஒருத்தனை நான் எங்கே போய் தேடுவேன்? வரவன் பணத்துக்காக வந்தாலும் அபியை நல்லா பார்த்துக்குவான். ஆனால் அஸ்வினோட நிலமை, நீ ஏன்டா வெளியில் போய் மாப்பிள்ளை தேடுற? வீட்லேயே மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு. நீங்கள் யாரை சொல்கிறீங்க? ஏண்டா விஷ்ணுவுக்கு உன் பொண்ணை கொடுக்க மாட்டியா? மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே பாரு, அபி என் வீட்டுக்கு தான் மருமகளாக வந்திருக்க வேண்டியவ. நடுவில் ஏதோ குழப்பமாயிடுச்சு. அபிக்கும் விஷ்ணுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மாமா, இதுக்கு விஷ்ணு ஒத்துக்குவானா? அவன் என்ன ஒத்துக்கிறது? கட்டுற தாலியன்னா கட்ட போகிறான். எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடு. அபிக்கும் விஷ்ணுவுக்கும் கல்யாணம் நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மாமா, இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும், நீ கவலைப்படாத. ரகுபதி குழப்பமாக தலையாட்டினார்.